Hello friends, welcome to Tamil with Samayal. இன்னைக்கு வந்து ரொம்பவே சுவையான பன்னீர் மட்டர் மசாலா எப்படி வீட்டில் செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்து ரஃபாக வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம். 2 நிமிஷம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தக்காளி வந்து நல்ல மீடியம் சைஸ் தக்காளியாக இருக்கட்டும். இப்போது இது கூட வந்து கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப அதிக நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வதங்கினா போதும். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சு மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு 3 நிமிஷம் நல்லா அப்படியே குக் பண்ண விட்டுருங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் காய வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ இதில் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேர்த்தோம்னா நல்லா கலராக கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வந்து ஒரு மூடியை வச்சு மூடி வச்சுருங்க. மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் திரும்பியும் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா வந்து குக் ஆகிருக்கும். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். இப்போ 200 கிராம் பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்புலாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம திரும்பியும் மூடி வச்சிடலாம். மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வந்திருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து நான் கசூரி மேத்தி சேர்க்குறேன். கசூரி மேத்தி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொத்தமல்லி இலை இருக்குது பாருங்கள், அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான சிம்பிளான பன்னீர் மட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருள் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். க்ரீமு, முந்திரி பருப்பு இதெல்லாம் நம்ம எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.